வணக்கம் நண்பர்களே. திருமாவளவனிடம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனிடம் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்களை சில சலுகைகள் கொடுத்து கூட்டணியில் இணைத்து வைத்திருப்பதாக ஸ்டாலின் கூறுகிறார். அது என்ன சலுகை வென்றால், துணை முதலமைச்சராக உங்களை நியமிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு சில சலுகை, அதிகமான சீட்டு, போன முறையை விட இந்த முறை கொஞ்சம் அதிகமான சீட்டு தரோம், எம்எல்ஏ சீட்டு தரோம்னு சொல்லி வைக்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு திருமாவளவன் சொன்ன பதில், நான் மதிக்கக்கூடிய சமகால அரசியல் தலைவர்கள் ஒருவர் திருமாவளவன். அதை முதலில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். காரணம், ஒரு நல்ல பார்லிமெண்டரியன் அவர், நாடாளுமன்றவாதி அவர். சரி, விஷயத்துக்கு பாரு. இப்போ இந்த கேள்விக்கு திருமாவளவன் என்ன பதில் சொல்கிறாரு, அப்படி சலுகைகள் கொடுத்தோ அல்லது எனக்கு ஆசை காட்டியோ என்னை ஒரு கூட்டணியில் வைத்திருக்க இயலாது. காரணம், கொள்கை பிடிப்புகளோடும் கோட்பாடுகளோடும் எங்களுக்கென்று சில கொள்கைகளோடும் நாங்கள் கூட்டணியில் இணைந்திருக்கிறோம். ஒன்று. இரண்டாவது அவர் சொன்னது தான் மிக முக்கியம். நான் முதலமைச்சராகும் தகுதி எனக்கு இல்லையா? 35 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக அரசியலில் இருக்கிறேன். முதலமைச்சராகும் தகுதி எனக்கு ஏன் இல்லை? எனக்கு துணை முதலமைச்சர் பதவி தான் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குறார். இது அவர் ஸ்டாலினை நோக்கி கேட்டாரா, அல்லது அவரே வேறு சிந்தனைகளோடு வேறு சில ஐடியாக்களோடு கேட்டாரா தெரியாது. ஆனால் திமுக கூட்டணியில் குரல் உயர்கிறது, கூட்டணி கட்சிகளுடைய குரல் உயர்கிறது. பழைய மாதிரிலாம் கருணாநிதி சமாளித்த மாதிரிலாம், முன்னாள் முதல்வர் கருணாநிதி சமாளித்த மாதிரிலாம் இப்போ ஸ்டாலின் அவ்வளோ எளிதாலாம் கடந்து போயிட முடியாது, அல்லது சமாளிச்சிட முடியாது. அவருக்கான கூட்டணி கட்சிகளுக்கான உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்றால் எந்த நேரத்திலும் அவர்கள் மாற்று கட்சிகளோட கூட்டணி செய்வதற்கோ அல்லது தேர்தலை வேறு வியூகங்களோடு சந்திப்பதற்கோ தயாராக இருப்பார்கள். ஸ்டாலின் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். இந்த நாலேஜ் டேங்கு, சில அனுபவமற்ற குழுக்களை வைத்துக்கொண்டு அவர் தேர்தல் வியூகங்களை வகுத்தால் தோல்வி நிச்சயம். ஏற்கனவே தோல்வி வந்துருமோன்னு ஒரு பயத்திலாம் இருக்கிறாங்க. இது வெளிப்படையானது. இப்போது கூட்டணி கட்சிகளும் தெளிவான நோக்கங்களோடு வருகின்றன. பார்ப்போம். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.